கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட தேவன் அவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டு இன்றும் அவருடைய மாபெரும் சத்தியங்களை வெளிப்படுத்த இருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நாம் கோடான கோடி நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஸோ பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எந்த ஒரு வசனத்தோடு தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குது. வாரம் ஆக்கிட்டு இருக்குதுங்களா? போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை தேவன் கொடுத்துருப்பார், ஈசாக்கின் திருமணம். அப்போ அதில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரெபேக்காள் எப்படி இருந்தாங்க. அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நிறைய குணலட்சணத்துக்குரிய நிறைய விஷயங்கள் நம்ம அதுலேருந்து வளர்த்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நாளுக்கு நாள் நம்ம சத்தியம் கேட்க கேட்க நம்மளுடைய குணலட்சணங்களும் நம்மளுடைய கிரியைகளும் என்ன ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மாறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பாடங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்காக அங்கே கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு விதத்தில் இன்னைக்கு கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழாக ஒரு பாடம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு தீர்க்க தரிசனம், இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுதான் என்னதுங்க, வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த முதல் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகலை, நிறைவேறி முடியலை. இதுக்கப்புறம் நிறைய தீர்க்க தரிசனம்லாம் நம்ம வேதாகமத்தில் படிச்சிருப்போம். அது எல்லாமே கூட என்ன இருக்குது, நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கு. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் நவம்பர் 2025 வரைக்கும் என்ன ஆகலை, நிறைவேறி முடியல. ஆனால் நிறைவேறி கொண்டே என்ன ஆகிட்டு இருக்குது, அங்கே போயிட்டு இருக்கு. அதை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த கூட என்ன பண்ண போறோம்னா அங்கே பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தீர்க்க தரிசனம்னா என்னன்றது நம்மளுக்கு என்ன இருக்கணுங்க, ஒரு புரிதல் இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ தீர்க்க தரிசனம்னா என்ன, அது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அங்கே பார்க்கலாம். நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாருன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 1:21 வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே. ஆனா இப்ப நிறைய பேர் வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்களா தீர்க்க தரிசனங்கள்? என்ன பண்றாங்க மனுஷர்கள்? நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்த்தோம்னா, ஐசையா, தானியேல், எரேமியா, எசேக்கியேல் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. கரெக்டுங்களா? எல்லாருமே என்ன பண்ணாங்க, தேவனோட ஆவியில ஏவப்பட்டு நிறைய தீர்க்க தரிசனங்கள் அங்க சொன்னாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் என்னதுங்க, தீர்க்க தரிசனம். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு மனுஷர்கள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, வசனம் நம்மளுக்கு சொல்லிடுச்சு அது என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது தீர்க்க தரிசனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா தீர்க்க தரிசனம்னா இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நாள் என்னைக்காவது ஒரு விஷயத்த ஒரு சொல்லியிருப்பாங்க, அது எப்போ நடைபெறும், பல வருஷங்கள் கழிச்சு, 100 வருஷமோ 200 வருஷமோ 1000 வருஷமோ கழிச்சு அது நடக்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்த முன்னாடியே சொன்னாதான் அது பேர் என்னது, தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் 3:7 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஓகேங்களா? அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, தீர்க்க தரிசனங்களாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு என்ன பண்றது இல்லையா, எந்த விஷயத்தையும் மறைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அங்கே செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா,
தானியேல் ஒரு காலத்துல என்ன ஆயிட்டாருங்க, பாபிலோனுக்கு அடிமைகளாக அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இவர் பிரேயர் பண்றார், கரெக்டுங்களா? ஸோ இவர் பிரேயர் பண்ணும்போது தேவன் என்ன பண்றார், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க என்ன ஆயிடுவீங்க, திருப்பி உங்க சொந்த தேசத்துக்கு வந்துடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்திட்டு தான் தேவன் என்ன பண்றாராம், அவருடைய பிள்ளைகள்கிட்ட அந்த தீர்க்க தரிசனங்களையும் அங்க நடத்தி காட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்பனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், என்னன்னா அதுக்கு எப்பயோ நடக்க போற விஷயத்த முன்னாடியே சொல்றது தான் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம். அது எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எங்க இருக்கணுங்க, வேதாகமத்தில் இருக்கிறது தான் தீர்க்க தரிசனம் அப்படின்றதையுமே என்ன பண்றோம்னா அங்கே பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அங்கே நம்ம பார்க்க போறோம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? ஆதி ஆகமம் படிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஆதாம் ஏவாள் அங்கே ஒரு தவறு செய்கிறாங்க, அது நிமித்தமாக தேவன் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு சாபத்தை என்ன பண்ணுறாங்க, ஆதாமுக்கும் கொடுக்குறார், ஏவாளுக்கும் கொடுக்குறார். அப்புறம் யார் வந்தா, சர்பமா சாத்தானா? ஸோ அவங்களுக்குமே அங்கே கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அப்படியா? பாம்பு எங்கேயாவது மண்ணு தின்னுதுங்களா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது, மண்ணை தின்பாய். சரி, நம்ம இதோட வழக்கத்தை கூட பின்னாடி கூட என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். நம்ம இப்போ மெயினாக இன்னைக்கு என்ன ஒரு வசனத்தை பார்க்க போறோமோ அதுக்குள்ளே கடந்து செல்வோம். 15ஆம் வசனம் வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஓகேங்களா? இந்த ஒரு வசனத்தோடைய ஒரு விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு என்ன பண்ண போறோம்னா அங்கே பார்க்க போறோம். ஸோ அங்கே தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை என்ன பண்ணுவார், நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்போ தேவன் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆதாம் இருக்க வரைக்கும் எப்படி தான் போயிட்டு இருந்தது, நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏவாள் வந்துமே என்னதான் ஆயிட்டு இருந்தது, அங்கே நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் யாரோட என்ட்ரி இல்லாத வரைக்கும், சாத்தானோடைய அந்த ஒரு என்ட்ரி இல்லாத வரைக்கும் அங்கே என்ன தான் போயிட்டு இருந்ததுன்னா எல்லாமே நல்லபடியாக தான் அங்கே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் எப்போ அந்த சாத்தான் உள்ளே வந்து அங்கே ஏவாளை அங்கே வஞ்சிக்கிறானோ, ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்திரீ தனியாக இருக்கிறவங்களோ அப்போ தான் வந்து என்ன பண்ணுறான், புருஷனோட இருக்கும்போது என்ன பண்ணல பார்த்தீங்களா? அப்போ தனியாக இருக்கும் போது என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே வந்து வஞ்சிக்கிற ஒரு விஷயத்தை அங்கே வந்து செய்கிறான். என்ன எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாரே, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படி பேசி அங்கே என்ன பண்ணுறதுன்னா அங்கே ஆரம்பிக்கிறது. அவங்களும் என்ன சொல்லி, ஆமாங்க தேவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவாயின்னு கூட சொல்லியிருப்பாரு, ஆமாம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே ஏவாளை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் அங்கே அழகாக சொல்கிறாங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். இது யார் சொல்கிறா? தாத்தா. நாங்கள் அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்தையா. அப்படின்னா நீங்கள் இப்போ மனுஷர்களாக இருக்கிறீங்க, இப்போ உங்களோட கண்கள் என்ன ஆகுது, இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா திறக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல என்ன பண்ணிடுவீங்க, அங்கே மாறிடுவீங்க அப்படின்ற. அப்படின்னா இவங்க தேவ தூதர்களை பார்த்துருக்குறாங்களா, அவங்களோட மகிமை எப்படி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏவாளுக்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு வஞ்சனைக்குள்ளாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சொல்லணும்னா கொஞ்சம் டெம்ட் ஆயிடுறாங்க, சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே என்னதான் இருக்கு அந்த பழத்தில் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆதாம்ட்டையும் என்ன பண்ணுறாங்க, புருஷன்ட்டையும் வந்து அங்கே சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே யார் வந்தா, தேவன் வரார். தேவன் வந்துட்டு யாரை கேட்டார், முதல்ல ஆதாம தான் கேட்குறாரு. ஏன்னா ஆதாம்கிட்ட தான் சொல்லியிருந்தாரு இந்த பழத்தை என்ன பண்ணக்கூடாதுப்பா, நீ சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ ஆதாம்கிட்ட வந்து கேட்குறாரு. ஆதாம் என்ன பதில் சொன்னார், ஆமா யார் மேலேயே பழிய போட்டாரு,
ஏதோ ஸ்திரீ கொடுத்தாங்க, மனைவி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்த ஸ்திரீ தான் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. சரி, நான் அப்புறம் ஸ்திரீட்ட போய் கேட்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்க, சாத்தான் தான் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு பழக்கம் இருக்கு தெரியுங்களா, நம்ம ஒரு தப்பு பண்ணிடுவோம், ஆனா அந்த தப்பை என்ன பண்ணவே மாட்டோம். பக்கத்துல யாராவது இருந்தா யாரை எப்படி மாட்டி விட்டுட்டு, இது எப்பயிலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு, ஆதியிலேருந்தே என்ன பண்ணிருச்சுன்னா அங்கே ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் அதான் செய்வோம். ஒரு தப்பை நம்மளை யாராவது குட்டி சாட்டிட்டாங்கன்னா, சொல்லிட்டாங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, கையங்காலும் மாட்டிக்கிட்டோன்னா ஒத்துக்கவே மாட்டோம். யாரையாவது என்ன பண்ணுவோம், அங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்படிதான் அங்கே போயிட்டு இருந்தது. அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சாத்தானை கேட்குறாரு, நீ ஏன்ப்பா இதை பண்ணுன அப்படின்னு சொல்லும் போது தான் அங்கே சாத்தானுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே ஒரு சாபத்தை என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்ப இதுல உனக்குன்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் உனக்கும் ஸ்திரீக்கும். இந்த உனக்கும் அப்படின்றது யாரு? ஆமா, சாத்தான் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா சர்பம்னு எப்படி வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்ப சாத்தானுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன பண்ண போறேன், பகை உண்டாக்க போறேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்றாரு. அப்பெல்லாம் இந்த இடத்துல அந்த அவள் வித்து அப்படின்னு வர்றது கூட யாரா இருக்கும்? ஆமா, ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இந்த அவர்னு வருது இல்ல, ஏசு கிறிஸ்துவா? கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு யாருன்னு. ஸோ அப்ப அந்த அவர்னு வருது இல்ல, அது யாரை குறிக்கும்? ஏசு கிறிஸ்து தானா? ஸோ இப்போதைக்கு நம்ம எப்படி வச்சுக்கலாம், ஸ்திரீயின் வித்து, அவள் கிடையாது, அங்க ஒரு ஆணை குறிச்சு தான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அங்க பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் வசனம். ஸோ அப்ப அவர் அப்படின்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்திரீயின் வித்து தான் அது அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்களுக்குள்ளதான் என்ன, ஆமா, பகை பிரச்சனை எல்லாமே அங்க இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்ல. ஸோ சாத்தானுக்கு ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, ஸ்திரீயினுடைய ஒரு வித்து அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என்னுடைய தலையை என்ன பண்ண போறாரு, நசுக்க போகிறார் அப்படின்றது சாத்தானுக்கு அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப தெளிவா அங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ சாத்தானுக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பயம். கரெக்டு, பேட் டைம் என்ன ஆயிடுச்சு அவருக்கு அங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்சுவலாக ரொம்ப பயந்தார், ஏன்னா திடீர்னு வந்து தேவன் ஒரு விஷயம் அங்கே சொல்றாரு அப்படின்னும் போது இவர் என்ன ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு பயத்துக்குள்ள போறார். அவருக்கு நிறைய ஒரு விதமான யோசனைகளுக்குள்ளாக என்ன பண்றாருன்னா அங்க கடந்து போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அங்க பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், தேவன் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அது என்ன ஆகும், 100% 100% என்ன ஆகும், தேவன் சொன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்றதுனால இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், மிகப்பெரிய ஒரு பயத்துக்குள்ளாக அங்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க போகிறார். ஏன்னா சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் தேவனை பத்தி, தேவன் ஒன்று சொன்னா என்ன பண்ணிடுவாரு, கண்டிப்பா செஞ்சு காட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால அவன் ஒரு பயத்துக்குள்ளாக அங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு விஷயம் கிளியர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்திரீயிலிருந்து பிறக்கிற ஒரு வித்தின் மூலியமாக, ஒரு ஆண் குழந்தையின் மூலியமாக என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு அங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த சிச்சுவேஷன்ல, சாத்தான் இருக்க சிச்சுவேஷன் நம்மள ஒரு செகண்ட் அங்க எடுத்துட்டு போய் வச்சு பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, திடீர்னு இங்க யாராவது வந்துட்டு உங்களை இந்த மீட்டிங் முடிய காட்டி யாராவது உங்களை ஏதோ கொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு நீங்க என்ன வேணா பேசுங்க, யாராவது ஒரு பாட்டில் நவுத்தி வச்சா கூட நம்மளுக்கு எப்படி தோணும், ஐயோ இவரா அவரா, இவர் பண்ண போறாரா, அவர் எதை எடுக்கிறாரு, இவர் எதுக்கு இதை எடுக்கிறாரு, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பயத்துக்குள்ளாக யார் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க சாத்தான் அங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஒரு ஸ்டேட்ல இருக்கிறான். கண்டிப்பா அவனுக்கு அழிவு இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு, தேவன் சொல்லிட்டார் அப்படின்றது தெரியுது. இப்ப அந்த இடத்துல ஸ்திரீன்னு பார்த்தா யார் மட்டும்தான் இருக்கா, ஏவாள் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவனோட டார்கெட் எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஏவாள் மேல போகுது. ஸோ இவங்க, ஏன்னா இப்ப தேவன் அவங்க 2 பேரையுமே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அவங்களுக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவனுடைய டார்கெட் யார் மேல ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
ஏவாள் மேலேயும் ஏவாளுக்கு பிறக்கிற அந்த ஒரு குழந்தையின் மேலேயும் தான் அவனுடைய பார்வை என்ன ஆகுதுன்னா அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். காயின் பிறந்ததுக்கு அப்புறம் சாத்தான் எப்படி பார்த்துருப்பான்? ஆண் குழந்தை வேற எடுத்தோன்னே காயின் தான் நம்மளை முடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் யார் பிறக்கிறா? ஆபேல் அங்கே பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், இவரோ இல்லை அவரோ, யார் நம்மளை என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே கண்டிப்பாக போயிருப்பாரு. ஆனால் ரெண்டு பேர் மேலேயும் அந்த ஒரு பார்வை என்ன இருக்குன்னா அங்கே வந்திருக்கும். ரெண்டு பேரும் ஆண் பிள்ளைகள். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த குழந்தைங்கள் மேலே அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை அங்கே வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க பேரண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆதாம் ஏவாள் கரெக்டுங்களா? காயின் ஆபேல்கிட்ட நம்ம எப்படி இருந்தோம், ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தோம், தேவன் எங்களை எப்படி வச்சிருந்தாரு, ஆனால் நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், அதனால இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது காயினுக்கும் ஆபேலுக்குமே என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, ஓகே இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா அம்மாவை கொஞ்சம் தள்ளி ஒதுக்கி வச்சுட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் தேவனோட என்ன பண்ணிடலாம், ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப்குள்ளே போகலாம் அப்படின்றதுக்காக அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே என்ன பண்ணாங்க, ஆமாம் தேவனுக்குன்னு என்ன பண்ணலாம், ஒரு பலி கொடுக்கலாம். அதன் மூலியமா என்ன ஆகலாம், பிரிஞ்சு போன விஷயங்கள் என்ன ஆகலாம், திருப்பி ஒன்றா சேரலாம் அப்படின்றதுக்காக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ காயினும் ஆபேலுமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பலிகள் அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேதாகமத்தில் நடந்த விஷயங்கள் ஏதோ தற்செயலாக நடந்த மாதிரியே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அப்படி தற்செயலாலாம் எதுவுமே நடக்கலை. எல்லாமே இன்னைக்கு அந்த ஒரு பாடத்தில் நீங்கள் பார்க்கும்போது நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்ற இந்த ஒரு தீர்க்க தரிசனம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஒரு பேக்ரவுண்டாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காயினாக இருக்கட்டும் ஆபேலாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே போய் பலி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் யாரோட பலியை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்? ஆமாம், காயினோடைய பலியை என்ன பண்ணலன்னா நிராகரிச்சிட்டாரு. அடுத்தது ஆபேலோட பலியை என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஏற்றுக்கொள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன் காயின் ஏதாவது மோசமான பலி ஏதாவது கொடுத்தாருங்களா? அவர் என்ன வேலை பார்த்தாரோ அதில் பெஸ்ட் என்ன பண்ணாரு, கரெக்டுங்களா? அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. ஆபேலும் என்ன பண்ணாரு, அவருடைய இதுல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அதுல பெஸ்ட் என்ன பண்ணாருங்க, தலையீற்ற எடுத்துட்டு வந்து அங்க என்ன பண்ணாருன்னா அங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரெண்டு பேரோட பலியுமே எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பெஸ்டா தாங்க என்ன அவங்களால என்ன முடியுமோ அதை தான் அங்க தேவனுக்கு நாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா யாரோட பலியை மட்டும் தான் தேவன் அங்கீகரிச்சாரு? ஏன்? ரெண்டு பேரும் பெஸ்டா தானே கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னா அதோட வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஏன் ஆபேலோட பலியை மட்டும் தேவன் ஏன் அங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் காயினோட பலி அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு சொல்லும் போது காயின் என்ன பண்ணிட்டாருங்க, கோவப்பட்டு தம்பி என்ன பண்ணிடுறாரு, அங்கேயே கொன்னுடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த இறந்ததுக்கு அப்புறம் ஆபேல் இறந்ததுக்கு அப்புறம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்காது, மரணம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அன்னைக்கு சொன்னார், நீ சாப்பிட்டீன்னா சாகவே சாவாயின்னு. அந்த வலி எப்போதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆபேல் இறந்ததுக்கு அப்புறம் தான். மேபி அவர் அடிச்சுட்டு போட்டு போயிருந்தா கூட ரத்தம் வந்திருக்கலாம். மேபி அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு எழுப்பி எழுப்பி பார்த்துருக்கலாம். ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் பாடியிலேருந்து? அப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இதுதான் மரணமா அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சின்ன தப்பு செஞ்சாங்க, அதோடைய வலி அவங்க எப்போதான் அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பல வருஷங்கள் கழிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா காயின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணிட்டாருங்க, ஆபேல அங்கே கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், பொறாமையின் நிமித்தமாக. ஏன்னா ரெண்டு பேரும் பலி செலுத்த போகிறாங்க. ஆனால் தேவன் ஆபேலோட பலியை மட்டும் அங்கீகரிச்சார் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா பொறாமையின் நிமித்தமாக என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே கொலை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அது கொலை செஞ்சதுனால இப்போ அவர் இறந்துட்டார்ல, இப்போ சாத்தானோடைய பார்வை எப்படி இருக்கும்? சாத்தான் இவ்வளோ நேரம் என்ன நினச்சிட்டு இருந்தான்?
ஆமாம், கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். 2 பேரும் ஆண் பிள்ளைகள். யாரோ ஒருத்தர் என்ன பண்ண போகிறாங்க, கொல்ல போகிறாங்க. இப்போ 2 பேரும் பலி கொடுக்கும் போது யாரோட பலி அங்கீகரிக்கிறாரு? ஆபேலோட பலியை அங்கீகரிக்கிறாரு. இப்போ ஆபேலும் இறந்துட்டாரு. யார் கொன்னுட்டா? காயின் தான் கொன்னாருங்களா? யார் கொண்டு இருக்கணும்? நம்ம அந்த ஒரு கதை பகுதி அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம என்ன பண்ணோம்? புரியுதுங்களா? அப்ப இந்த ஒரு ஸ்திரீயின் மூலியமா வர ஒரு வித்துனால எனக்கு என்ன இருக்கு? ஒரு அழிவு இருக்கு, ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சாத்தான் அழகா டார்கெட் பண்றான். காயினா ஆபேல? ஏன்னா இருக்கிறது 2 பேர் தான். காயினோட பலி அங்கீகரிக்கல. அப்ப தேவன் யார் மேல பிரியமா இருக்கிறாரு? ஆபேல் மேல பிரியமா இருக்கிறார். ஸோ ஆபேல் நிமித்தமா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப அங்க என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் ஆபேல என்ன பண்ணிடலாம்? கொலை செஞ்சிடலாம். இப்ப ஆபேல கொன்னது யாரு? காயினா? புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் வேதாகமத்துல கடைசி வரைக்குமே நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாத்தான் அங்க செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ஓகேங்களா? பொல்லாங்கினால் உண்டாயிருந்த ஈவில், தீமை எல்லாம் உள்ள என்ன ஆயிடுச்சு? ஆமா, சாத்தான் உள்ள என்ன பண்ணிட்டான்? இறங்கிட்டான். புரியுதுங்களா? இறங்கி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சொந்த சகோதரனையும் அங்க என்ன பண்ணியிருக்கிறான்? அங்க கொலை பண்றதுக்கு தூண்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. ஓகேங்களா? அப்படின்னா கொடுத்த பலியை தேவன் என்ன பண்ணல? 2 பேரும் பெஸ்ட் தான் கொடுத்தாங்க. ஆனா தேவன் எதை பார்க்கறாருங்க? இருதயத்தை பார்க்கறாரு. அங்க சொல்றாரு, தன் கிரியைகள் பொல்லாதவைகள் எல்லாமே தீமையான சிந்தனைகள். பலி மட்டும் கொடுத்துட்டா போதுமா? தேவன் அங்கீகரிச்சுடுவாருங்களா? வாய்ப்பே கிடையாது. ஆனா சகோதரன் ஆபேல் கொடுத்தது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவருடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய். இன்னைக்கு வரைக்கும் ஆபேலை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏன்? அவருடைய வேலை அப்படி இருந்தது. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஆபேல் இறந்தாச்சு. இப்போ சாத்தானுக்கு என்ன ஆயிடும்? இருந்தது 2 பேர் தான். ஒருத்தரை தேவனுக்கு பிடிக்கல, ஒருத்தரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொலை பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருந்திருப்பாரு சாத்தான்? ரொம்ப சந்தோஷமா, அப்பாடா ஒரு வேலை என்ன ஆயிடுச்சு, வச்ச டார்கெட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். தேவன் ஒரு விஷயம் சொன்னா என்ன பண்ண மாட்டாரு? 100% அங்க செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்ப ஆபேலும் இறந்தாச்சு. அப்ப யார் மூலியமாக எனக்கு என்ன அழிவு அங்க வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்றாருன்னா அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு விஷயம் கன்ஃபார்ம், ஆபேல் நிமித்தம் எனக்கு அழிவு இல்லை. ஆனா வேற ஏதோ ஒரு ஸ்திரீயிடம் பிறக்கிற ஒரு குழந்தைய நிமித்தமாக எனக்கு என்ன இருக்கு? அங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றத அவர் என்ன பண்றாருன்னா புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைங்களையுமே அவர் என்ன பண்றாருன்னா அங்க டார்கெட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஜென்ரேஷன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குங்க, சந்ததிகள் அங்க பழுகி பெருகி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நிறைய சந்ததிகள் வந்துடுச்சு. இப்போ சாத்தானால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவரோ அவரோ என்ன பண்ண முடியலங்க. ஒருத்தரையும் பின் பாயிண்ட் பண்ணி யார் அழிக்கிறது, யார் என்ன நம்மளை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல கன்ஃபியூஷன்லேயே என்ன பண்றாருன்னா அவர் அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது தான் தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவ தூதர்கள் என்ன பண்ணாருங்க பூமிக்கு நிறைய விஷயம். ஏன்னா ஒரு பூமியானது இந்த மனுக்குலம் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப சீர்கெட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தேவன் தேவ தூதர்கள் அனுப்பிச்சு கொஞ்சம் நல்வழிப்படுத்துறதுக்காக அங்க என்ன பண்றாருன்னா நல்ல தேவ தூதர்கள் எல்லாரையுமே என்ன பண்றாருன்னா அங்க அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுல நம்மால் என்ன பண்ணிட்டாருங்க? ஆமா, அவங்கள பயன்படுத்தியே இந்த மனுக்குலத்தை அழிக்கிறதுக்கு சாத்தான் நாங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிளான் பண்றோம். ஏன்னா ஒருத்தரையா போய் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியல. ஸோ அதனால ஒட்டுமொத்தமா என்ன பண்ணிடுவோம், அழிச்சிட்டா நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஓகேங்களா? அப்போ பூமிக்கு வராங்க, அவங்க மத்தியில் எப்படி இது சாத்தான் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்திரீகள் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர்கள் அப்படின்ற போல காட்டி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவங்கள மயக்கி இங்கேயே என்ன பண்ணிட்டாங்க,
செட்டில் பண்ணுறதுக்கு அங்கே பிளான் போட்டோம். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுமே இங்கே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி அவங்க செட்டில் ஆகும்போது பிறந்தவங்க தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ராட்சச சந்ததி என்ன ஆயிடுச்சுங்க, அங்கே பூமியில் அங்கே வர ஆரம்பிச்சதுலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சப்ஜெக்டில் பார்த்துருப்போம், புதுசாக பார்க்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே, அங்கே ராட்சசர்கள் பூமியில் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அவங்க வர வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு மனுக்குலத்தோடைய கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டான ஒரு கண்டிஷனுக்குள்ளாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எல்லாரோடைய வீட்லேயுமே அங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரச்சனைகள் அங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இந்த ராட்சச சந்ததி உள்ளே வந்ததுனால பூமியில் இருக்க எல்லார் மத்தியிலுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் அங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை அழகாக சாத்தான் என்ன பண்ணிட்டானா, இந்த தேவ தூதர்களை வச்சு அங்கே என்ன பண்ணிட்டானா அழகாக பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை அங்கே செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நடந்ததுனால தேவன் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5 முதல், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஓகேங்களா? அப்ப எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், ஒரு மனுஷருடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருந்திருக்குங்க, எல்லாமே பொல்லாததா என்ன பண்ணிருக்குன்னா அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நித்தமும் அவங்க என்னதான் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பூமி எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. எல்லாருமே மோசமான விஷயங்களை அனுதினமும் மற்றவங்களுக்கு கெடுதலான விஷயத்தை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்க செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இப்ப தேவனே என்ன பண்றாரா, ஏண்டா மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு யாரை எடுத்துட்டு வந்துட்டா, சாத்தான் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு பூமி அங்கே என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் உண்டாக்குனதற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மனஸ்தாபப்பட்டார். ஆனால் தேவன் எதுக்காக மனுஷனை படிச்சாருங்க? ஆமாம், சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அப்போ தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரணும்னு பார்த்தாரு. ஆனால் இங்கே என்ன போயிட்டு இருக்குன்னா நித்தமும் பொல்லாத விஷயங்களை செய்கிற மாதிரி அந்த பூமி என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே போயிடுச்சு. இதுக்கு ஒட்டுமொத்த காரணம் யார் அப்படின்னா சாத்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அது 7ஆம் வசனம் கூட வாசிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஸோ அப்போ தேவனே அந்த பூமியை அழிக்கிற அளவுக்கு அங்கே சாத்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த கிரியைகள் அங்கே செஞ்சு முடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவன் பிளான் படி அங்கே ஒருத்தரையாக போய் கொல்லல, ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிட்டான், எல்லாருமே அங்கே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ சாத்தான் எப்படி இருப்பான்? முதலாம் உலகம் முடியும் போது ரொம்ப சந்தோஷமா, எந்த பிரச்சனையும் அவன் வராங்க, அடுத்தது நோவா வராரு. ஸோ அப்போ ரொம்ப நிம்மதியாக அங்கே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கொஞ்ச காலம் அங்கே இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் அந்த பொல்லாத சந்ததிக்குள்ளேயும் ஒரு ஃபேமிலி என்ன பண்ணிச்சுங்க, தேவனுக்கு பிரியமாக அங்கே நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க வராங்க எங்க 2ஆம் உலகத்துக்கு வராங்க, கரெக்டுங்களா? ஸோ அவங்க 2ஆம் உலகத்துக்கு வரும்போது நினச்சி பாருங்க, அந்த பூமியிலே மொத்தம் எத்தனை பேர் தான் இருந்திருப்பாங்க? 8 பேர் தான். மீதி எல்லாரும் பண்ணிட்டான் சாத்தான், எல்லாரையும் அழிச்சிட்டான். ஏன்னா தேவன் அந்த சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த 8 பேர் மேலே என்ன பண்ணுறான், இப்போ அடுத்தது டார்கெட்டு, இவங்கள யார்கிட்ட தேவன் வந்து பேசுகிறாரு, யார் தேவன்கிட்ட நல்ல பேர் வாங்குறா, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அவனுடைய நோக்கம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு அவன் என்ன பண்ணியிருப்பானா அங்கே கொஞ்சம் சந்தோஷமாக அங்கே இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க, கரெக்டுங்களா? யாருங்க? ஆமாம், சேம் காம் யாப்பேத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது யார் பெரியவர் அப்படின்ற செகண்ட் வேர்ல்ட் சப்ஜெக்ட்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் யார் ரொம்ப தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக வந்தா? பின்னாடி வர்றாரு ஆபிரகாம். இந்த 3 பேர்ல சேம் காம் யாப்பேஸ் செகண்ட் வேர்ல்ட் பார்ட் 1 பார்ட் 2 திருப்பி எடுக்கப்படும் அப்படின்னு சேமோட சந்ததி தான், கரெக்டுங்களா? ஸோ சேமோட சந்ததியிலேருந்து தான் யாரெல்லாம் வரா அப்படின்னா ஆபிரகாம்லாம் அங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவர் தான் தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளையாக அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே பார்த்துட்டே இருக்கிறார், யார்கிட்டையாவது தேவன் வந்து ஏதாவது பேசுகிறாரா, ஏதாவது கான்டாக்ட் வைக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் தேவன் யார்கிட்ட வந்து பேசுகிறாருங்க,
ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ? ஆதாம்லேருந்து நோவா 10 தலைமுறை, நோவாலேருந்து ஆபிரகாம் 10 தலைமுறை, 20 தலைமுறை ஆயிடுச்சு. ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு யாரோட பார்வை அங்கே வரும்? சாத்தான், என்ன தேவன் ஏதோ பண்ணுறாரு, இங்கே யார்கிட்டயோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே சாத்தான் அங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் 75 வயசு இருக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்றாரு, நீ என்ன பண்ணுப்பா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன பண்ண, அங்கே வந்துருப்பா அப்படின்னு சொன்னார். அதோட முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார், அதுதான் சாத்தானை ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். படிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஒரே ஆசீர்வாதமாகவே இருக்கு 2 வசனம் ஃபுல்லா. சாத்தான் கேட்கும் போது எப்படி இருந்திருக்கும்? ஓ, தேவன் இங்கே ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளான் இங்கே போட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. ஸோ இந்த ஃபேமிலியை தான் தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுமே என்ன ஆகுது, சாத்தானுக்கு அங்கே நல்லாவே தெரியுது. ஸோ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். அப்படின்னா இனிமேல் வர எல்லா வம்சங்களும் யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும்? உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது ஃபுல் டார்கெட் யார் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சாத்தானுக்கு ஆபிரகாம் மேலேயும் அவருடைய ஃபேமிலி மேலேயும் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கொஞ்சம் வருஷத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, அங்கே 100 வயசில் குழந்தை பிறக்குது. அடுத்தது ஒரு கொஞ்சம் வருஷத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவனே என்ன பண்ணுறாருன்னா, உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணுப்பா, பலி அங்கே கொடு அப்படின்னு சொல்லும் போது இவரும் என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் சாத்தானுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நம்ம சாவடிக்கலான்னு பார்த்தோம், ஆனால் அப்பாவே என்ன பண்ணுறாரு, அங்கே கூட்டிகிட்டு போகிறாருப்பா அப்படின்ற மாதிரி கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே பண்ணுறாரு. கொஞ்சம் விட்டுருந்தா அப்பா என்ன பண்ணியிருப்பார், அவ்வளோதான். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை, அந்த சவுண்டு கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் அங்கே ஈசாக்கு என்ன இருப்பாருங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சாத்தானே பயந்துருப்பான், ஏன்னா இவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இந்த பூமியில், தேவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறாருங்க, அப்படி விசுவாசமாக செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சாத்தானுக்கு ஆபிரகாம் மேலேயும் அந்த ஒரு ஃபேமிலி மேலேயும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவனுடைய பார்வை அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், ஈசாக்கு அங்கே கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஈசாக்கு இந்த மாதிரி கொன்றதுன்னா நம்மளுக்கு வசனம் இருக்குது எப்ரேயரில், கரெக்டுங்களா? மன ரீதியாக அவர் என்ன பண்ணிட்டாருங்க, ஒன்று கொடுத்துட்டாரு தேவனுக்கு பலியாக. ஸோ அப்போ அப்படி இருக்கும் போது அங்கே ஒரு தேவதூதர் என்ன பண்ணுறாருங்க, தேவன் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்குறாரு. வாசிச்சலாம் பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் என்ன பண்ண போறேன், வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் சாத்தானுக்கு என்ன இருக்கும், டவுட் கிளியர் ஆகிட்டே வந்திருக்கும். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஸோ அப்போ அந்த எல்லா இடத்துலையுமே என்ன வருதுன்னா ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனால் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா, சந்ததிக்கு என்ன பண்ண போறேன், உன்னோட சந்ததிக்கு தான்ப்பா அதை கொடுக்க போறேன், எல்லா ஆசீர்வாதமும் உன் சந்ததிக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது சாத்தான் ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் முடிவு பண்ணிடுறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவரோட சந்ததியிலேருந்து தான் யாரோ என்ன பண்ண போகிறாங்க, அங்கே சாவடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஈசாக்குமே ரொம்ப தங்கமான ஒரு புள்ள, கரெக்டுங்களா? ஸோ அப்போ அவருடைய பார்வை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அடுத்தது ஈசாக் மேலே போகுது. ஸோ ஈசாக்கிட்டையுமே தேவன் பேசுகிறாரு. வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகேங்களா? அப்போ ஆபிரகாம்கிட்ட சொன்ன ஒரு பாதி விஷயம் இங்கே வந்துருச்சு. வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, ஈசாக்ட அங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த ஈசாக் மேலே இவருடைய பார்வை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே திரும்புது. ஏன்னா தேவன் டைரெக்டாக பேசுகிறாரு.
புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் அங்கங்க நடக்கும் போதெல்லாம் சாத்தானுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு பயம், ஒரு திகில். எதுக்கு தேவன் இங்க திடீர்னு ஆள் அனுப்புறாரு, அவர் ஏன் வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்தது யார் வரா ஈசாக்குக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கோட பசங்க ஏசா, யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுல யாரு ரொம்ப தேவனுக்கு பிடிக்கும்? யாக்கோபை பிடிக்கும். இன்னொரு 3 வாரத்தில் பார்த்துடலாம் யாரை பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ கரெக்டு தான். அதுக்குன்னே ஒரு தனியாகவே ஒரு பாடமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு. ஸோ அடுத்தது யாக்கோப்ட்ட வராரு. யாக்கோப்ட்ட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவன் திருப்பி பேசுகிறாரு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு ஆசீர்வாதங்களை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஸோ ரொம்ப கிளியரு. ஆபிரகாமோட சந்ததியிலேருந்து தான் தேவன் என்ன பண்ண போகிறாரு, யாரோ ஒருத்தரை வச்சு என்ன பண்ண போறாருன்னா அங்கே அழிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே கிளியராக ஆயிடுது. ஸோ அதனால ஆபிரகாமோட சந்ததியின் மேலே ஃபர்ஸ்ட் ஈசாக் மேலே, அதுக்கப்புறம் யாக்கோப் மேலே. யாக்கோபுக்கு எத்தனை பசங்கங்க? 12 பசங்க. ஸோ அப்படி அதில் யாரை தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும்? யோசேப்பை அங்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் யார் மேலெல்லாம் தேவன் ரொம்ப பிரியம் வைக்கிறாரோ அவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி நிறைய கஷ்டங்கள் அங்கே கொடுப்பார். அது யாக்கோபா இருந்தாலும் சரி, யோசேப்பா இருந்தாலும் சரி. யோசேப்போடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாரு, செய்யாத குற்றத்துக்கு என்ன பண்ணுவாருங்க, அசிங்கப்பட்டிருக்கிறாரு, ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு, கரெக்டுங்களா? சொந்த சகோதரர்களே என்ன பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த சகோதரர்கள்லாம் ஏவி விட்டது யார்? நம்ம அப்படியே ஒரு கதையாக படிச்சுட்டு போயிடுவோம். அப்போ அவங்க அப்பாக்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 பசங்களை யாரை தான் ரொம்ப பிடிக்கும்? யோசேப்பை தான் பிடிக்கும். கலர் ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்தாரு அப்படின்னும் போது ரொம்ப கிளியரா தெரியுது என்ன ஆயிடுது, யோசேப் மேலதான் தேவனுக்கு என்ன இருக்குது, அங்க பிரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க 11 பேர் என்ன பண்றாரு, ஏவி விடுறாரு. ஏவி விட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையனை என்ன பண்ணிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இவர் நாளைக்கு வந்து ஸ்திரீயின் வித்தம் என்ன கொண்டுட்டா. ஸோ புரியுதுங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது எல்லாமே யாரோடைய பேக்ரவுண்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாத்தானோடைய அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரே காரணம் தேவன் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஒரு தீர்க்க தரிசனம். புரியுதுங்களா? ஸோ அப்படிதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் நிறைய கஷ்டங்கள் படுறாரு. அதுக்கப்புறம் எகிப்துக்கு விற்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பின்னாடி இந்த ஜனங்களும் என்ன பண்ணிடுறாங்க, 12 கோத்திரமுமே அங்கே வந்து செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அங்கேயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக தான் அங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டாக ஒரு 70 பேராக போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாங்க, என்னதான் ஜனம் பெருகினாலும் கஷ்டப்பட்டுட்டு தான் அவங்க இருந்தாங்க. எது வரைக்கும் அப்படின்னா, யோசேப்பும் அந்த ஒரு பார்வோனும் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பார்வோன் வரும்போது என்ன ஆயிடுச்சுங்க, அவங்க அந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளாக அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ அந்த ஒரு ஜனக்கூட்டம் என்ன ஆகிட்டே இருக்குன்னா பழுகி பெருகிட்டே இருக்கு. சாத்தான் யோசிக்கிறான், இந்த கும்பல் என்ன பண்ணலாம், இந்த ஒரு யாக்கோபோட சந்ததியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம், இவங்க பழுகி பெருகிறத என்ன பண்ணலாம், கொஞ்சம் நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு பிளான் போடுறான். போட்டு என்ன பண்ணாங்க, ஆமா, ஏன் ஆண் பிள்ளைகளை மட்டும் கொல்லணும்? ஆமா, 3:15 என்ன சொல்லுதுங்க, அவர் உன் குதிங்காலை நசுக்குவார் அப்படின்னு, அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லும் போது அவனோட டார்கெட் எல்லாமே யாருன்னா ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மருத்துவச்சிகிட்ட எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாருங்க, போய் பாருன்னு சொல்கிறாரு. இந்தமாரி எபிரேய ஸ்திரீகள் யாராவது வந்து ஆண் குழந்தைகள் அவங்களுக்கு பிறந்தாவே என்ன பண்ணிடணும், இம்மிடியேட்டாக அவங்கள கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சாத்தானை கூட பார்வோனை கூட யார் தான் ஏவி விட்டுருப்பா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தானோடைய பேக்ரவுண்டில் தான் எல்லா விஷயங்களுமே அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு மருத்துவச்சியோடைய விஷயத்தை கூட நம்ம படிச்சிடலாம் பாருங்க. யாத்திராகமம் 1:16 மற்றும் 17 யாத்திராகமம் 1:16 நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஓகேங்களா? ஆனால் இவர் கட்டளை போட்டாரு, ஆனால் அவங்க என்ன பண்ணலாங்க, தேவனுக்கு பயந்ததுனால அந்த ஒரு விஷயம் அங்கே
நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த பார்வோன் இந்த ஒரு கட்டளையை போட்டானோ அவனுடைய அரண்மனையிலேயே தேவன் என்ன பண்ணாருங்க, அந்த எபிரேயர்லேருந்து ஒரு குழந்தைய, ஒரு ஆண் பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அதே ஒரு அரண்மனையில் வச்சு அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தேவன் அங்கே வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ அதுலேயும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சாத்தானுக்கு யார் மேலே பார்வை போயிருக்கோன்னா மோசை மேலே போயிருக்கோம். ஏன்னா மோசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினார் தேவன்ட்டு. கரெக்டுங்களா? வாசிச்சிடலாம் பாருங்க. என்னாகுமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஓகேங்களா? ஏன் மோசை மேலே போகுது அப்படின்னா தேவன் வந்து மோசைகிட்ட பேசுறாரு. புரியுதுங்களா? ஸோ தேவன் யார் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறாரோ அவங்க மேலெல்லாம் யாருக்கு கண் வைக்கிறா? சாத்தானுடைய பார்வை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே யாரா சாந்த குணம் உள்ளவர் அப்படின்னு பேர் வாங்கி இருக்காருன்னா அப்போ சாத்தானுடைய பார்வை யார் மேலே தான் இருக்கும்? நம்ம மேலே வரணும்னா சாத்தானுடைய பார்வை வருமா? நம்ம அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா சாத்தானுடைய பார்வை நான் அது கடைசியில பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்ப சாத்தானுடைய பார்வை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவனுக்கு யாரு பிரியமா நடக்கிறாங்களோ அவங்க மேல என்ன ஆகுதுங்க, அவனுடைய பார்வை அங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவ்வளோ சாந்த குணம் உள்ளவர் 40 வருஷம் ஏறக்குறைய 24 லட்சம் ஜனங்கள் என்ன பண்றாங்க. ஏன்னா 6 லட்சம் புருஷர்னு பார்க்குறோம். ஒரு ஒய்ஃபு 2 குழந்தைங்கள்னு வச்சாவே 24 லட்சம் வந்துடும். கரெக்டுங்களா? அவ்வளோ பேரையும் 40 வருஷம் என்ன பண்ணாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூல் டீச்சரு ஒரு 50 குழந்தைங்கள பஸ்ஸில் கூட்டிக்கிட்டு ஒரு எஸ்கர்ஷன் போயிட்டு திருப்பி வந்தால் அன்னைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? 24 லட்சம் பேர் 40 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அங்கே வழி நடத்திருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் சாந்த குணம் உள்ளவராக என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் மேலே என்ன ஆகுதுன்னா சாத்தானுடைய அங்கே பார்வை போகுது. ஆனால் இவர் கானானுக்குள்ளே போனாருங்களா? ஏன்? யாரோடைய வேலையா இருக்கும்? இப்போ நல்ல பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போதே அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்கள டார்கெட் பண்ணுறது சாத்தான். புரியுதுங்களா? ஸோ அங்கே நல்லாவே தெரியும். கண்மலையை எத்தனை வாட்டி தான் அடிக்கணும்னு சொன்னாருங்க? ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அடிக்க சொன்னார், 2வது வாட்டி பேச தான் சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருங்க, அடிச்சுட்டார். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கண்மலையாக இயேசு கிறிஸ்து ஒரு வாட்டி தான் அடிக்கணும், ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாரு, இவர் 2 வாட்டி அடிச்சிட்டாரு. அதனால கானானுக்குள்ள அங்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இவரை கூட இவ்வளோ சாந்தகனமாக இருந்தவரை கூட யார் மாற்றினது? சாத்தான் டைரக்டா வரல, யார் மூலியமா தான் வந்தான்? இஸ்ரேல் ஜனங்கள் தான். எனக்கு தண்ணி வேணும், காடை வேணும், அது வேணும், இது வேணும்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? புரியுதுங்களா? டென்ஷன்ல என்ன பண்ணிட்டாருங்க, அந்த ஒரு தப்பை கூட அவர் என்ன பண்ணாருன்னு அங்கே செஞ்சார். ஸோ இப்போ இவருமே என்ன ஆயிட்டாரு அப்படின்னா அங்கே விழ ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒருத்தரையுமே சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே தள்ளி விட்டுக்கிட்டே அங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. என்னாகுமோ 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஓகேங்களா? இப்போ சாத்தான் வந்து மோசையுமே அங்கே உள்ளே போக விடல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ யார் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே டார்கெட் பண்ணி அங்கே என்ன பண்ணுறான்னா அங்கே தூக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே அப்புறம் கானானுக்குள்ளே போய் செட்டில் ஆகுறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இவர் தான் போல மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அங்கே போகிறாங்க. ஆக்சுவலாக 2 பேர் தான் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வனாந்தரத்தில் பிறந்த குழந்தைகள் தான் என்ன ஆகுறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் தான் அங்கே உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, கானானுக்குள்ளே போனோன்னே அப்படியே செகண்ட் வேர்ல்டு சப்ஜெக்ட் முடிஞ்சு தேர்ட் வேர்ல்டு அப்படியே என்ன ஆகுதுங்க, நியாயாதிபதிகளுடைய காலப்பகுதி என்ன ஆகுது, அங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த நியாயாதிபதிகளுடைய காலப்பகுதியில் ஏறக்குறைய 450 வருஷம் நம்ம வசனம் இருக்கு. 450 வருஷம் பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்படின்னு இருக்கும் போது 450 வருஷமுமே சாத்தானுக்கு என்ன அப்படின்னா ரெஸ்ட் பீரியடு அப்படின்னு பார்க்கலாம். ஏங்க? ஆமா, யாரும் அங்க என்ன பண்ணலன்னா ஒழுங்காவே இல்லை. ஜோஷுவா உள்ள வராரு, நிலத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு ஒரு 6 வருஷம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நியாயாதிபதிகள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னதான் அந்தந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் அவங்க நல்லா இருந்தாலுமே என்ன பண்ணிட்டே இருந்தாங்க,
நிறைய தவறுகள் அங்கே பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த ஒரு 450 வருஷம் சாத்தான் நல்ல ரெஸ்ட் எடுத்த பீரியடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படின்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நாட்களிலே இஸ்ரேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனவன் தன் தன் பார்வைக்கு, இங்கே ஒரு 50-60 பேர் இருக்கும், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதாவது செஞ்சுட்டு இருந்தா இந்த ஹாலில் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அங்க 30-40 லட்சம் ஜனங்கள் இருக்காங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருந்தாங்கன்னா அப்ப அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத என்ன பண்ணலாம்னா நம்ம நினைச்சு பார்க்கலாம். அப்ப அந்த 450 வருஷமே சாத்தானோட ஃபுல் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ என்னுடைய டார்கெட் ஃபுல்லாவே ஆபிரகாமோட சந்ததி மட்டும்தான். ஸோ அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு வரான். அடுத்தது யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நியாயாதிபதி காலத்துக்கு அப்புறம் ராஜாக்களுடைய காலப்பகுதி அங்கே வருது. 517 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சவுல் கதை நம்ம படிச்சிருக்கிறோம், அவர் எப்படி விழுந்தாருன்னு. தாவீதும் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாரு. சாலமோனு சொல்லவே வேணாம், நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் வருவாங்க 517 வருஷம். எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரியமான விஷயங்கள் செஞ்சால் கூட நிறைய தவறான விஷயங்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அங்கே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏறக்குறைய 1000 வருஷம் சாத்தானுக்கு என்னதான், யாரையும் டார்கெட் பண்ண, ஏன்னா அவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க யாரையும் சாத்தான் டார்கெட் பண்ணோன்னே அங்க ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்களுடைய காலத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என்ன நடந்ததுங்க ராஜாக்களுடைய காலத்துக்கு அப்புறம்? ஆமா, நியூ டெஸ்டமெண்ட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு 400 வருஷம் இருந்தது. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு பழைய ஏற்பாடு முடியுதுங்களா? முடிஞ்சு புதிய ஏற்பாடு அங்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்கள் அங்க இருக்குது அப்படின்னா 400 வருஷங்கள் தேவன் யாரையுமே காண்டாக்ட் பண்ணல. எந்த மனுஷன்ட்டையுமே அவர் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா வந்து பேசவே இல்லை, காண்டாக்டே வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு காலப்பகுதி, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு இடைப்பட்ட ஒரு காலப்பகுதி. இதை சைலண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அமைதியான ஆண்டுகள். அப்படி இல்லைன்னா ஒரு இருண்ட காலம். ஏன்னா தேவன் வந்து பேசவே இல்லை, எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை. ஏன்னா அப்பப்போ தீர்க்கதரிசி அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தப்பு பண்ணும் போதெல்லாம். ஆனால் நடுவில் 400 வருஷம் என்ன பண்ணலங்க, எந்த தீர்க்கதரிசியும் அனுப்பல, எந்த ஒரு விஷயமே அவர் பண்ணல. அப்படின்னும் போது அது இருண்ட காலம்னு கூட என்ன பண்ணலாம் நாங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு புதிய ஏற்பாடு என்ன ஆகுதுன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ சாத்தானுக்கு ஒரு விஷயம் கிளியரு, தேவன் ஒரு விஷயம் சொன்னால் எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன ஆகும், நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புதிய ஏற்பாட்டில் அந்த ஒரு காலப்பகுதி ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ளாக அங்கே யாராவது நல்லபடியாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பார்வை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவரோட யாரோட சாத்தானை குறித்து பின்னாடி ஒரு பெரிய பாடம் பார்க்க போகிறோம் ஒரு மாதம் கழிச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான் யார், அவன் எங்கே இருந்தான், அவன் எதுக்காக பூமிக்கு வந்தான், அவனுடைய அழிவு என்ன, அவன் இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எங்கே இருந்தாங்க, எங்க பரலோகத்தில். அதை சொல்கிறதுக்கே இவ்வளோ பயம். ஸோ அவனுடைய பேர் லூசிஃபர், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்படின்னா இவன் பரலோகத்தில் அங்கே இருக்கும் போது இவரோடு கூட நிறைய தேவதூதர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அதில் ஒரு பிரதான தூதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இறங்கி வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யாருங்க அது? அப்படி நடக்குது அப்படின்னா சாத்தானுடைய பார்வை எங்கே போயிருக்கோம், அவ்வளோதான் டிசைட் பண்ணிடுறான். அவன் என்ன பண்ணிடுறான், கேப்ரியல் தூதரே கீழே வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய ஃபுல் டார்கெட் இப்போ யார் மேலே இருக்குன்னா அவர் எங்கே போகிறாரு, என்ன பேசுகிறாரு அப்படின்றத அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே பார்க்க ஆரம்பிக்கிறான், கவனிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவர் நேராக மரியாளோட வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னன்னு சொல்லுவாருங்க, நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன பண்ண போகிறீங்க, கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபார்ம் யார், ஓகே நம்ம டார்கெட்டு இப்போதான்ப்பா வருது அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அங்கே தெரியுது. ஸோ இதை குறித்ததான விஷயங்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சாத்தானுமே அதெல்லாம் கூட என்ன பண்ணியிருப்பான், படிச்சிருப்பான். கரெக்டுங்களா? படிச்சிருப்பானா பழைய ஏற்பாடெலாம்?
அதையும் கூட இன்னைக்கு என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். வாசிக்கலாம் பாருங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்படின்னா யூதருக்கு ராஜா பெத்லஹேம்ல என்ன பண்ண போறாருங்க, அங்க பிறக்க போறார் அப்படின்றது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. அது இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, கெப்ரியேல் தூதல் மூலமா அங்க நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் அங்க கிரகிக்கிறா அப்படின்னா, சாத்தான் அங்க கிரகிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இப்ப அடுத்தது என்ன ஆகுதுன்னா, கெப்ரியேல் தூதர் மரியாள்கிட்ட என்னதான் பேசுறாரு அப்படின்றதுக்காக என்ன பண்றான்னா அங்க கவனிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 1 அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். ஓகேங்களா, அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் இன்னும் கல்யாணம் ஆகல, நான் இன்னும் புருஷனை அறியல, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிலாம் கேட்கும் போது, ஸோ இது எல்லா கான்வர்சேஷனும் சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கவனிக்கிறான். அதுல 35ஆம் வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்தை கேப்ரியேல் தூதன் பேசும்போது ரொம்ப கிளியரா அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா தெரிஞ்சிருது. ஏன்னா கல்யாணம் ஆகல, புருஷனை அறியல, ஆனா குழந்தை மட்டும் பிறக்கும். அது எப்படி பிறக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் என்ன ஆகும், அங்க வரும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அங்க பிறக்கிறது என்ன, பரிசுத்தம் உள்ளது. அவருக்கு என்ன பேருனா தேவனுடைய குமாரன் எனப்படும். கிளியர், தேவனுடைய குழந்தைங்க என்ன பண்ண போகுது, பிறக்க போகுது. கல்யாணம் ஆகல, பரிசுத்தாவின் மூலியமாக அங்க வருது. இங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சாத்தான் என்ன பண்ணிட்டானா கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இங்க பிறக்கிற அந்த ஒரு ஸ்திரீயின் வித்து தான் என்ன கொலை பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் என்ன பண்றான்னா அங்க ஃபைனல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுலயே வாசிக்கலாம் பாருங்க. 1 அதிகாரம் 31 33 வரைக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அப்படின்னா அவருக்கு இயேசுன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் பெரியவராய் இருப்பார் அப்படின்றாரு. உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை ஆள போடுறது இவர் தான் அப்படின்றாரு. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். இவரோட டார்கெட்டே ஆபிரகாமோட சந்ததி தான் ரொம்ப வருஷமா, கரெக்டுங்களா? ஸோ அப்ப யாக்கோபெல்லாம் எப்படி பார்த்துருப்பாருன்னு தெரியும். அப்ப யாக்கோபோட குடும்பத்தையே இவர் என்ன பண்றாரு, என்றென்றைக்கும் அரசாழ்வார்னா என்ன, சாவே கிடையாது, என்றென்றைக்கும் என்ன பண்ண போறாரு, இந்த குழந்தை தாங்க அரசாள போது, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது அப்படின்னோன சாத்தான் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு. இவர் தான் என்ன பண்ண போறாருன்னா என்ன அழிக்க போறார் அப்படின்னு சொன்ன. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கேப்ரியேல் தூதர் பேச பேச இவருக்கு என்ன ஆகுது, டென்ஷன் அங்க ஏறிக்கிட்டே இருக்குது. எல்லா விஷயத்தையும் கிளியரா கேட்டுட்டு ஒரு விஷயம் டிசைட் பண்றாரு, இவரை குழந்தையா இருக்கும் போது என்ன பண்ணிடலாம், கொன்னுடலாம். இப்ப அங்க ரூல் போட்டது யாரு, சாத்தானா இல்ல ஏரோதா? புரியுதுங்களா? அப்ப அதுவும் பாருங்க, வெறும் ஆண் குழந்தைய மட்டும் தாங்க என்ன பண்றாரு, எப்படி மோசைக்கு நடந்ததோ அதே போல ஆண் குழந்தைய மட்டும் நீ என்ன பண்ணுப்பா அங்க கொன்னுடு அப்படின்றாரு. கரெக்டுங்களா? அதுக்குதான் யார் அனுப்புவாரு, ஒரு 3 அவங்களாம் நல்லவங்க தான், 3 சாஸ்திரிகள் அனுப்பிச்சு அங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்கி என்ன பண்ணிடுவாங்க, அங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இவர் நேரா எங்க போவாருங்க, ஏரோது அரண்மனைக்கு போறாரு. அங்க போய் எங்க ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும், எங்க நான் தாங்க ராஜா, இங்க யாரோ ராஜா, எனக்கெல்லாம் குழந்தைலாம் ஒண்ணு என்ன ஆகல, பிறக்கலங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும். அது கூட வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். என்ன பண்ணாங்களாம், கலங்கினார்கள். அவங்களே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னடா நான் ராஜா இருக்கிறேன், யாரோ எங்கிருந்தோ வந்துட்டு இந்த ஊருக்கு யாரோ ராஜான்னு யாரோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவரும் அவர் ஊர்ல இருக்கிறவங்களுமே என்ன ஆயிட்டாங்களாம், நகரத்தாரும்
கலங்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இருந்தாலுமே அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு ஏரோது என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு விஷயத்தை அங்கே செய்கிற ஒரு கட்டளை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாட்ஸ்அப்லாம் பாருங்க, மத்தேயு 2:16. மத்தேயு 2:16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். டார்கெட் தெரிஞ்சிருச்சு, குழந்தை பிறந்தாச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் குழந்தை மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால ஏறக்குறைய ஒரு 2 வருஷத்துக்கு பிறந்த எல்லா குழந்தையும் என்ன பண்ணிடு. சாத்தானுக்கு அவ்வளோ பயம், விட்டா பின்னாடி வந்து என்ன பண்ணிடுவாரு, நம்மள ஏதாவது பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு எல்லா ஆண் குழந்தைங்களும் நீ என்ன பண்ணுப்பா அங்கே கொண்டுடு. ஆனால் தேவன் அழகாக பாதுகாத்து என்ன பண்ணிட்டாருங்க, எகிப்துக்கு போறாரு. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்றாருன்னா திருப்பி நாசரேத் அங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அவர் பாட்டு வராரு. அவர் நார்மலாக ஒரு குழந்தை போல என்ன பண்றாருங்க, சின்ன வயசுலேருந்து இயேசு கிறிஸ்து அங்கே வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நிறைய பழைய ஏற்பாட்டில் இருக்க அந்த ஒரு கட்டளைகள், அந்த நியாய பிரமாணங்கள் எல்லாத்தையுமே கற்று தேர்றாரு. அவங்க அப்பாவோட சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவோட தொழிலையே இவருமே என்ன பண்றாருங்க அங்கே ஒரு நார்மலாக ஒரு குழந்தை வீட்டில் எப்படி வளருமோ அதே போல இவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா அங்கே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறார். ஏறக்குறைய 30 வயசு வரைக்கும் தேவன் வந்து அங்கே ஏதாவது காண்டாக்ட் பண்ணாரா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது வசனங்கள் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது வரைக்கும் சாத்தான் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தேவன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறாரா, இல்லை ஏதாவது ஒரு முடிவு அங்கே எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோவான் ஸ்நானகன் உள்ளே வருவார். கரெக்டுங்களா? உள்ளே வந்து என்ன சொல்லுவாருங்க, ஆமாம் இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லும் போதே சாத்தானுக்கு என்ன ஆகிடும், என்னடா புதுசாக என்ன இவ்வளோ நாள் நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் ஏதோ புதுசாக ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்ட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே யோவான் ஸ்நானகன்ட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்படின்றத கூட அங்கே பார்க்குறோம். ஏறக்குறைய 30 வயசுல. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னதுங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்ட்டு. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாருன்னா தேவன் அங்கே ஏசு கிறிஸ்துட்ட அந்த ஒரு கான்டாக்ட் வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சாத்தான் முடிவு எடுக்கிறான். இவ்வளோ நாள் யாரையும் என்ன பண்ணோம், அமுச்சு பார்த்தோம், யாரும் செட் ஆகலை. இப்போ நம்மளே என்ன பண்ணிடுவோம், நம்மளே உள்ளே இறங்கி இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவரே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சாத்தான் டைரெக்டாக அங்கே போய் அங்கே ஒரு விஷயத்த பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது கூட டைரெக்டாக லிட்ரலாக நடந்திருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? இது எல்லாமே எப்படி இருந்திருக்குன்னா சிந்தனைகள் என்ன இருக்குங்க அங்கே பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கூட நிறைய தீமையான சிந்தனைகள் வருது. கரெக்டுங்களா? சாத்தான் எதிரில் வந்து நின்று பேசுகிறானா, தீமையான சிந்தனைகள் வருது. நம்ம உடனே அதை என்ன பண்ணுவோம், தப்புன்னு கட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் கூட அங்கே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 40 நாள் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஃபுல்லாக அங்கே வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறார். கரெக்டுங்களா? ஃபுல்லாக அங்கே வந்து நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பார் பழைய ஏற்பாட்டில். அதெல்லாம் நம்ம பின்னாடி கூட பார்க்கலாம். நிறைய படித்து முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 40 நாள் கழிச்சு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவரே ரொம்ப பசியில் இருந்தாருன்னே வசனம் இருக்கும். கரெக்டுங்களா? யார் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுவான், டக்குன்னு உள்ள வந்து கவுத்துருவான். யார்கிட்டயே, நம்ம தலையிட்டே போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறான், அதை ட்ரை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து கேட்குறான், நீங்கள் தான் ரொம்ப பசியில் இருக்கீங்க, என்ன பண்ணுங்க, இந்த கல்லை, உங்களுக்கு தான் நிறைய வல்லமை இருக்குல்ல, தேவன் கொடுத்துருக்கிறாருல, அவ்வளோ பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்பமாக்கி தின்னுங்க, சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாருங்க, புறப்படும் ஒரு வார்த்தைனாலும் பேருக்கு உபாகமும் 8:3 இருக்கு. ஸோ அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்க விஷயத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே சொல்கிறாரு அப்படின்னும் போது, ஓ நீங்கள் வசனம் பேசுகிறீங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நானும் வசனம் பேசுகிறேன்னு சாத்தான் என்ன பண்ணுறாரு. அப்போ சாத்தானுக்கு என்ன தெரியுது, வசனம் தெரியுது. எதுதான் தெரியாது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் தெரியாது. வசனம்லாம் என்னதுங்க, சாத்தானுக்கு அங்கே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறான் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அடுத்த ஒரு டெஸ்ட் எங்கங்க, தேவாலயத்தின் உப்ரகையில் கூட்டிட்டு போய் அங்கே நிற்க வச்சு என்ன பண்ணுறாருங்க, நீங்கள் குதிங்க, என்னன்னு எழுதியிருக்கு பழைய ஏற்பாட்டில், தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் பாதங்கள் இடராதபடி உங்களை வந்து காத்துக்கொள்வாங்க அப்படின்னு இருக்கும்போது உடனே இயேசு கிறிஸ்து அதுக்கும் என்ன சொல்றாரு, ஏன்னா இவர் ஒரு வசனம் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு இந்த மாதிரி வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாருங்க, வசனத்தினாலேயே தான் அங்கேயும் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க ஆமா மேற்கொள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, தேவனாகிய கர்த்தரை நீங்க என்ன பண்ணாதீங்க, பரீட்சை பாராதீங்கன்னு வசனம் இருக்கே, அதை நீ படிச்சிருக்கியாப்பா. அப்ப இது எல்லாமே என்னன்னா ஒரு கான்வர்சேஷன் என்ன ஆகிட்டே இருக்கு மைண்ட்ல.
அங்கே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து ஒரு மூன்றாவது டெஸ்ட் என்னன்னா, பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் வைத்து என்ன பண்ணுறான், இந்த ஃபுல் ராஜ்யமும் யாருது, இத்தனை வருஷமா நான் தான் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறேன், எந்து தான். அங்கே பாருங்க, யாரா தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாங்களா, எல்லாம் ஏன் கண்ட்ரோல் தான். இப்போ மட்டும் ஊன்னு சொல்லுங்க, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் மட்டும் என்ன பண்ணணும், என் காலில் விழுறணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் என்ன சொன்னார், ஆமாம், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நாங்கள் அனுப்பிச்சு விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா சாத்தானுக்குமே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வசனங்கள் எல்லாமே தெரியுது. ஸோ நம்மள்ட்ட கூட எப்படி தான் வருவான் சாத்தான், டக்குன்னு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து வைப்பான். ஆனால் அது சத்தியம் நம்மளுக்கு புரியல அப்படின்னா நம்மளுமே என்ன ஆகிடுவோம், விழுந்துருவோம். ஸோ நம்ம வசனங்கள் படிக்கிறத ஓடிய அதுக்குள்ளே இருக்க சத்தியங்களை நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு தான் இந்த கிளாஸஸ் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா வாரம் வாரம் அங்கே நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, நிறைய வசனங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படின்னும் போது இவன் போய் என்ன பண்ணுறான்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்க நிறைய விஷயங்களை எடுத்து என்ன பண்ணுறான்னா அங்கே படிக்க ஆரம்பிக்கிறான். படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் இவனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுது. படிக்கலாம் பாருங்க, ஏசாயா 53 அதிகாரம் 4 மற்றும் 5 வசனம். ஏசாயா 53 அதிகாரம் வசனம் 4 முதல். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்படின்னா இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தினால என்ன ஆக போகுது, இந்த பூமி ரட்சிக்கப்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றான் அப்படின்னா, தேவன் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, அதுக்காக தான் கிறிஸ்துவை இங்க அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இவனுடைய இப்போ என்ன பண்றான்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறான். இவ்வளோ நேரம் என்ன பண்ணான்னா இவர் என்ன பண்ணிடலாம், கொன்னுடலாம் தான் 2 வயசுலேருந்தே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பிளான் போட்டுட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ இவர் இறந்தா உலகம் ரட்சிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிறான். அடுத்தது தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஒரு விஷயங்களை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கும் போது தெரியும், அவருடைய தழும்புகள் என்ன வரும், குணமாகிறோம். ஸோ அப்போ எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, குணமாயிடுவாங்க. அப்போ இவர் என்ன ஆகக்கூடாது, சாகக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது நம்ம நேராக போய் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது யார் அனுப்பலாம் அவரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, இயேசு கிறிஸ்துவ கூடவே யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் நம்மளை கவுப்பான். வேறு யாரையும் யூஸ் பண்ண, வெளியேந்தெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. கூடவே யார் ரொம்ப க்ளோஸாக நம்மளோடய இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் சாத்தான் என்ன பண்ணுவான்னா நம்மளை நிறைய விஷயத்தில் கவுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி தான் ஒரு வாட்டி இயேசு கிறிஸ்து அவங்க சீஷர்களோட பேசிகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் அதே தான் சிஸ்டர். ஸோ அங்கே வரும்போது என்னை யாருன்னு நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாருங்க, சில பேர் யோவான் ஸ்தானகன்னு சொல்கிறாங்க, சில பேர் எரேமியான்னு சொல்கிறாங்க, சில பேர் தீர்க்கதரிசிகளில் ஒருத்தர் யோவான் ஸ்தானகன்னு சொல்கிறாங்க. இதுமாதிரி நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது பேதுரு மட்டும் என்ன பண்ணார், சரி இவங்களாம் இதை சொல்கிறாங்கப்பா, சீஷர்களை என்னோடய கூட இருக்கீங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் பேதுரு என்ன சொன்னாருங்க, ஆமாம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு என்ன சொல்லுவாருங்க, இயேசு மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவன் தான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார் நாங்க வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னவர். அதே மத்தேயு 16 அதிகாரத்துல கொஞ்சம் வசனங்கள் கீழே வரும்போது என்ன சொன்னாருங்க, புரியுதுங்களா? நம்ம சபை பாடத்துல கூட இதை என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? அப்படின்னா அங்கே க்ளோஸாக இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு அங்கே சாத்தான் என்ன பண்ணுறான்னா இயேசு கிறிஸ்துகிட்ட போய் பேச வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாகவே கூடாது, உங்களை வச்சு நாங்கள் நிறைய பிளான் போட்டிருக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அங்கே செத்துறாதீங்க, நீங்கள் அந்த ஒரு மரணத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா இவர் நிறைய விஷயம் சொல்கிறாரு, இந்தமாரி எருசலேமில் நான் இந்தமாரி போவேன், அங்கே எல்லாரும் எனக்கு வந்து கொலை பண்ணிவிடுவாங்க, அப்புறம் நான் 3ஆம் நாள் உயிர் தள்ளுவேன், எல்லா விஷயத்தையுமே இவர் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் சொல்லும் போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இல்லை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாகக்கூடாதுன்னு. இப்போ யாருக்குள்ள யார் பூந்தா, பேதுருக்குள்ள சாத்தான் பூந்து இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 16 அதிகாரம் 21 மற்றும் 22 வசனம்.
மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். யாரை கடிந்து கொள்ளணும்? ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாத்தானுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏசு கிறிஸ்துவே போய் போதகரியே போயிட்டு என்ன பண்ணுறாரு இவர், அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, இல்லை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாகலாம் கூடாது. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு என்ன பதில் சொன்னாருங்க கிரைஸ்ட்? படிக்கலாம் பாருங்க, 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப கிளியரா என்ன யாரை திட்டுறாரு? பேதுருவை திட்டினாருங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா இருந்திருக்கிறாரு. யாரு வரா, என்ன பண்றாங்க, என்ன எனக்கு நடந்துட்டு இருக்குன்றத ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன பண்ண, இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அழகா திட்டுறாரு, பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்க தள்ளி விடுறாரு. எனக்கு பின்னாங்க போன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. இது தேவனுக்கு பிரியமான விஷயமோ இல்லை தேவனுக்கு உட்பட்ட விஷயமோ இது கிடையவே கிடையாது. அவர் எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தில் அவர் சொன்னபடி தான் நான் என்ன பண்ணுவேன், அங்கே நடப்பேன் அப்படின்றத அங்கே என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரி, பேதுருவை வச்சு ட்ரை பண்ணோம், ஒன்றும் முடியல. இவரும் என்ன பண்ணுறதா இல்லை, ஆமாம் இவர் வந்து சாகாமல் என்ன பண்ண போகிறது இல்லை, இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, கண்டிப்பாக நான் சாக தான் போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் கிளியராக இருக்கிறாரு. இவர் என்ன பண்ண, ஒரே குழப்பமாக இருக்குது, இவர் என்ன பண்ணிடலாம் பேசாமல். குழப்பத்தில் அவரே என்ன பண்ணுறாருன்னா இவர் என்ன பண்ணிடலாம், கொன்னுடலான்னு சொல்லிட்டு அடுத்தது ஒருத்தருக்குள்ளே போகிறாரு. அது யாருங்க? ஆமாம், யூதாஸ் காரியத்துக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா அங்கே போயிட்டு வெறும் 30 வெள்ளி காசு, என்ன இன்னைக்கு ஒரு 3000 4000 இருக்குமா? அப்போ புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் விஷயம் கிடையாது. சாத்தான் அவனுடைய குறிக்கோள் என்ன பண்ணணும், அங்கே நிறைவேற்றி அங்கே முடிக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே என்ன பண்ணுறான்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயா போய் என்ன பண்ணுறான்னா அங்கே ஏவி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிச்செல்லாம் பாருங்க, யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யார் புகுந்தா? உள்ள புகுந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாருன்னா அங்க செய்யறாரு. படிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணிட்டாரு ஜீசஸ் கிறிஸ்ட், என்ன சொல்லிட்டாருங்க, நீ செய்யறத என்ன பண்ணுப்பா, நீ சீக்கிரமா போய் செய். ஏன்னா அவருடைய வேலை அதுதான். நான் சீக்கிரம் என்ன ஆகணும், ஒரு மரணத்துக்குள்ளாக போகணும் தேவனுடைய சித்தத்தின்படி அப்படின்னு சொல்லும் போது அவருமே அதை என்ன பண்றாருன்னா அங்க ஒத்துக்கொள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன ஆனாருங்க, சிலுவையில் அறையப்பட்டு நிறைய கஷ்டங்கள் பட்டார். அதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்கும். நடந்த ஒவ்வொரு, இப்போ நீங்கள் போய் பைபிள் படிங்க, நடந்த ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும். அவர் மேலே சிலுவையில் தொங்கிட்டு இருப்பாரு, வந்து கேட்பாங்க, நீ வந்து உங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தியானே கேட்பாங்க. யார் தூண்டி விட்டு கேட்க விட்டுருப்பா? நம்ம இப்போ வேதாகமம் படிக்கும் போது நிறைய விஷயம் தெரியும். இஸ்ரேல் ஜனங்களை யார் தூண்டி விட்டது? புரியுதுங்களா? ஸோ அப்போ பேக்ரவுண்டில் எல்லா வேலையும் யார் தான் பண்ணிட்டு இருக்கிறா? சாத்தான் தாங்க பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மரணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 2:14. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஸோ எபிரேயர் ஆசிரியர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானால், இப்போ நம்மெல்லாம் எப்படி தான் இருக்கோம், ஃப்ளெஷ்ல தான் இருக்கும், மாம்சம் ரத்தத்தில் தான் இருக்கும். அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணாருங்க, அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார், மரணத்திற்கு அதிகாரியாகிய, ஏன்னா மரணம் யாருனால தான் வந்தது, சாத்தானால தான் அங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை பிசாசு என்ன பண்ணிட்டாருங்க, இவர் மரணத்தினாலே அங்க ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பாக்குறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவும் என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. இப்ப சாத்தான்
இயேசு கிறிஸ்து இறந்தா என்ன ஆயிருக்கணும்? ஏசாயால வசனம் வாசிச்சோம், நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ண போறாரு? சாத்தான் அங்க அழிக்க போகிறாரு. அவர் தான் ஸ்திரீனுடைய வித்து. அவர் தான் என்ன பண்ண போறாரு? தலையை நசுக்க போறாரு. எல்லாமே பார்த்தோம். இப்ப அவருமே இறந்துட்டார். சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கானா இல்லையா? 2000 வருஷம் ஆச்சு. அப்ப யாரு ஸ்திரீயின் வித்து? அடுத்தது நம்மளா? அவரை விட்டா அடுத்தது அப்படின்றீங்களா? ஏன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா, ஏன்னா அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாருங்க? இறந்துட்டாரு. ஆனா சாத்தானுடைய கிரியைகள் இன்னைக்கு வரைக்கும் அங்க என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருக்குது. ஆனா வசனம் கிளியரா இருக்கு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். அதுவுமே கண்டிப்பா என்னதான் ஆகணும்? அப்ப அந்த அவர் யாரு? ஏன்னா அது நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த ஒரு முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சா, நிறைவேற போகுதா, இல்ல நிறைவேறி கொண்டே இருக்குதா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட நம்மளால என்ன பண்ண முடியுங்க? அங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும் கரெக்ட், அந்த ஸ்திரீயின் வித்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய மரணத்தினால சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு என்ன ஆயிடுச்சுங்க? அங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். அப்ப இந்த ஒரு பாத அங்கம் தான் என்ன பண்ண போதுங்க? யார நசுக்க போறா? இந்த கடைசி காலத்துல யார் யாரெல்லாம் கிறிஸ்துவோட பாத அங்கங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண போறாங்க? நசுக்கப்படல, நசுக்க போறாங்க. அவர் லைட்டா கடிப்பாரு, அதுவும் இருக்குது. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு இருக்கு, லைட்டா கடி வாங்கிக்கலாம். ஆனா நசுக்க போறது யாரு? ஏசு கிறிஸ்து ஆரம்பிச்சு வச்சிட்டாரு. 2000 வருஷமா என்ன ஆயிட்டே இருக்கு? அந்த விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப யார்கிட்ட வந்து கடைசியா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜிஜி பார்ட்டி ஹால்ல. கரெக்டுங்களா? சோ அப்ப அதை கூட யாருன்றது வசனம் வாசிச்சலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இந்த வசனத்தை எந்த சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம்? சூப்பர் பாபா. ஸோ கிறிஸ்துவின் சபை பாகம் 1ல் என்ன பண்ணியிருப்போம்? பார்த்துருப்போம். அப்ப கிறிஸ்துனா என்ன? ஏசுன்ற வார்த்தை வேற, கிறிஸ்துன்ற வார்த்தை என்னங்க வேற. புரியுதுங்களா? அதுதான் நம்ம சபை பாகம் 1ல் பார்த்துருப்போம். அதுக்குரிய வசனம் தான். எப்படி எனில் சரீரம் ஒன்று தான். இப்போ ஒரு சரீரம் இருக்கு அப்படின்னா அது ஒன்று தான். ஆனா அதுக்கு அவயவங்கள் எப்படிங்க? அநேகமா இருக்கு. கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், காது இருக்கும், எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? ஒரே சரீரமாக அங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் சொல்றாரு, சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமே இயேசுவும் இருக்கிறாருன்னு இருக்கா? கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்ப இயேசுன்றது வேற. அந்த பேருடைய அர்த்தம் நம்ம ஆக்சுவலா சபை பாகம் 1 ஃபுல்லா நீங்க கேட்டு அந்த புக்கெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்துவும் இருக்கிறார் அப்படின்னா அந்த கிறிஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் மட்டும் கிடையாது, நம்ம மட்டும் கிடையாது, தலையும் சரீரமும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப தலை என்ன பண்ணிட்டாருன்னா அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அடுத்த சரீரங்கள் என்ன ஆயிட்டே இருக்கு ஒன்னு ஒன்னா. அந்த நசுக்கிற வேலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 2000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப தலை தான் இயேசு கிறிஸ்து தான் தலை அப்படின்றது கூட வசனம் வாசிச்சிடலாம். கொலோசியர் 1:18. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். கரெக்டுங்களா? அப்ப அவர் தான் என்னங்க தலை. நம்ம எல்லாருமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சரீரங்க. அதுவும் நம்ம யாருங்க? இந்த கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம பாத அங்கங்கள். ரொம்ப கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவன் சத்தியத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. டிசிஷன்ஸ் நீங்க தான் எடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கால பகுதியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க
வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 12:27. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். எல்லாரும் தனித்தனியாக தானே சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? தனித்தனியே அவயவங்களாக இருக்கிறோம். ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவோடைய அந்த ஒரு சரீரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு பங்கெடுக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா அந்த ஒரு பாதம் அங்கமாகிய நம்ம தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஒரு சாத்தானோடைய தலையை நசுக்கிற ஜனங்களாக அங்கே இருக்க போறார். இன்னொரு விதத்தில் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, தலை இந்த ஒரு சரீரம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் இந்த ஒரு கையை எப்படி தூக்குறேன், நான் ஒரு வார்த்தை பேசுறேன், ஏதோ நான் ஒரு செயல் செய்யறேன்னா எனக்கு எங்க இந்த கமாண்ட் வரும்? பிரெயின்லேருந்து வரும். அது எங்க இருக்கு? தலையில இருக்கு. புரியுதுங்களா? பிரெயின் ஒர்க் ஆகலன்னா என்ன ஆகும்? கோமா தான். அப்படின்னா தலை சொல்ற மாதிரி நம்ம கேட்டு நடந்தோம்னா அவரோட சரீரம் அந்த தலையோட என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சரீரமா இருந்துக்கலாம். இல்ல என் இஷ்டத்துக்கு நான் தனியா தான் ஏன் செய்வேன் அப்படின்னு இருந்தோம்னா தலையோடலாம் போய் என்ன பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்ப வார வாரம் எவ்வளவு விஷயங்கள் நம்ம கேட்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கேற்றவாறு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய குணலட்சணங்களை என்ன பண்ணிக்கணுங்க, அங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கிளாஸஸ் வர்றது வேஸ்ட். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அப்ப தலையோட நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு தலைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே, ஒரு விஷயம் சத்தியம் சொல்லுது, வசனம் சொல்லுது அப்படின்னும் போது அப்படியே என்ன பண்ணிடணுங்க, தேவன் ஒன்று சொன்னார் அப்படின்னா இமீடியட்டா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அங்க போறவர்களா அங்க என்ன பண்ணணும்னா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு ஸ்திரீயின் வித்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும் கிடையாது, இயேசு மட்டும் கிடையாது, தலை மட்டும் கிடையாது. சரீரம் எத்தனை பேருங்க? 1,44,000 பேரும் சேர்ந்தது தான் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் கழுத்து யாரா இருந்திருக்கலாம்? தலை இயேசு, கழுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு இது கேட்கிறோம். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருக்கலாம்? இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2000 வருஷம் என்ன இருக்கிறாங்க? எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காங்கன்னா செஞ்சு அங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப கடைசி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம தேவன் நம்மளையும் மதிச்சு எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். யார சாவடிக்கிறதுக்கு? அதுக்கே நம்மளுக்கு என்னங்க யோசிச்சு பார்க்கணும். கரெக்டுங்களா? நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் எனக்கு இதெல்லாம் வேணாங்க, எனக்கு 1000 வேலை இருக்கு வெளியில, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னோனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு மாபெரும் சத்தியங்களை தேவன் கொடுத்துட்டு இருக்கிறார் நம்மளுக்கு அப்படின்னும் போது அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற வாழ்க்கைகளை அனுதினமும் அதுக்கேற்ற கிரியைகளை நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஓகேங்களா? அப்ப தேவனே ரெடியா இருக்கிறாராம். எதுக்கு? ஆமா, நம்ம காலு கீழே போடுறதுக்கு தேவன் ரெடியா இருக்கிறாராம். நம்ம கூட அவரோட என்ன பண்ணணும்? ஆமா, வேலை செஞ்சு ஒத்துழைச்சு போனாவே போதும், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்ந்தாவே போதும், தேவனே மீதி என்ன பண்ணிடுவாரு, அங்க செஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஒரு கடைசி காலத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா வாழ வேண்டியவர்களா அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப சாத்தானுடைய பார்வை யார் மேல இருக்கும்? ஆபேல் தொடங்கி, கரெக்டுங்களா? இப்ப யார் மேல இருக்கும்? கரெக்டுங்களா? யாரு இன்னைக்கு 6:30 மணிக்கு இல்ல 6 மணிக்கு எத்தனை உலக ஜனங்கள் கிறிஸ்தவ மக்கள் எங்கெங்கயோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் இந்த ஒரு கும்பல் மட்டும் ஏதோ பெரம்பூருக்கு அடிக்கடி வார வாரம் போயிட்டு வருதுன்னு யாரோட பார்வை எங்க திரும்பும்? கண்டிப்பா திரும்பும். இது சிரிக்கிற விஷயம் இல்ல, சீரியஸான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ அப்ப கண்டிப்பா சாத்தானுடைய பார்வை நம்ம மேல அங்க திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பயப்படலாம் தேவையில்லை. ஏன்னா சாத்தான் ஒருத்தன் தான். நம்மளுக்கு பின்னாடி யார் இருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க? தேவன் இருக்கிறாரு, கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
எதுக்கும் பயந்துக்க தேவையில்ல. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழ ஆரம்பிச்சாவே போதும், சாத்தான் நம்மளை விட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே. யார சொல்றாரு பரலோகங்களேன்னு பார்த்துக்கோங்க. இந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம பங்குள்ளவர்களா, தேவன் நம்மளை எங்க வச்சு பார்க்கிறார் அப்படின்றத பார்க்கணும். வாசிக்கலாம். அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பிரச்சனை வரும்ட்டாரு, வராமலாம் இருக்காது. அப்படியே அழகா அப்படியே நம்மளை எடுத்துட்டு போய் பரலோகத்துல உட்கார வச்சிட மாட்டாரு. பிரச்சனைகள் வரும், நிறைய இஷ்யூஸ் வரும், வீட்டுல இருந்து வரும், நம்ம போற சபைகள்ல இருந்து வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா சத்தியத்துக்கு அங்க நிக்கிறோமா அப்படின்றதான் தேவன் அங்க என்ன பண்ண போறாருன்னா அங்க பார்க்க போறாருதான் சொல்ல. கொஞ்ச காலம் அவனுக்கே தெரியும், ஆதியிலே சொல்லிட்டாரு நீ சாவ போறன்ட்டு. சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச காலம் தான், அந்த கொஞ்ச காலம் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி யாரையாவது என்ன பண்ணலாம், ஸ்திரீயின் வித்தாக ஆக விடாம என்ன பண்ணலாம்னா பண்ணலாம் அப்படின்றது தான் சாத்தானுடைய அங்க கோலாவே இருக்கும். பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் கூட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அப்பதான் துபாயில இருந்து மாமா வருவாரு, கரெக்டுங்களா? சாக்லேட் வாங்கிட்டு வரேன், கொஞ்ச நேரம் இருந்து ஒரு 1 hour லேட்டா போங்க அப்படின்னுவாரு. சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து கூட சாத்தான் என்ன பண்ணுவான், நடக்குதுங்களா இல்லையா? நடக்காத விஷயங்கள்லாம் கூட அடுத்த வாரம் மதியானம் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அவனுடைய அளவு அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணுவான். நம்ம ஸ்ட்ராங்கா நின்னோம் அப்படின்னா தேவன் நம்மளை என்ன பண்ணுவாருங்க அங்க வழி நடத்துறதுக்கு அங்க வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகே, கடைசி ஒரு வசனம் வாசிச்சு முடிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த வாலிபர்ன்றார் யாருங்க வாலிபர்? சில இடத்துல குழந்தைகள்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்மளை இந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா யோவான் வாலிபர். ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிட்டே வரும், கரெக்டுங்களா? சத்தியத்துல என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், நல்லா மெச்சூர் ஆகிட்டே வரும். அதுதான் அங்க சொல்றாரு, நீங்கள் பலவான்களா இருக்கிறீர்கள், தேவவசனம் உங்களில் நிலைத்து இருக்கிறது, உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நீங்கள் பொல்லாங்கை ஜெயித்ததினால என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது நடக்க போகுது அப்படின்ற. புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய கையில தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ நம்ம அந்த ஒரு ஸ்திரீயின் வித்தாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த முதல் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னா கூட யாரோட கையில தான் இருக்கு, தேவன் நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறார். ஆதியில சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி வைக்க போறதே யார்தான், நம்ம தான் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம முயற்சி பண்றோம், எந்த அளவுக்கு அதுக்கு பாடுபடுறோம் அப்படின்றதையுமே தேவன் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அங்க பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம எல்லாருமே ஸ்திரீயின் வித்தாக மாற தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக அப்படின்றதையும் பாக்குறோம். சோ அடுத்த வாரம் என்னங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நானும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஆமா, திருத்துவம் அப்படின்ற ஒரு மாபெரும் சத்தியத்தை தேவன் அடுத்த வாரம் நம்மளுக்கு என்ன பண்ண போறாருன்னா வெளிப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எத்தனை மணிக்கு? ஆமா, 2:30 மணிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா 2:30க்கு என்ன பண்ணிடலாம், ஆரம்பிச்சிடலாம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பிரதருமே வந்து சொல்லுவார் எத்தனை பிரேக் இருக்கும், எப்படி பண்ணணும் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஹோம்ஒர்க் மட்டும், ஏன்னா அடுத்த வாரம் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்பாங்க, அதனால நான் முன்னாடியே உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். ட்ரினிட்டி இல்ல திருத்துவம் அப்படின்ற வார்த்தை வேதாகமத்துல எத்தனை வாட்டி இருக்குன்னு நீங்க என்ன பண்ணணும், சர்ச் பண்ணி ஆராய்ஞ்சு எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா வரணும். கண்டிப்பா வர பிரதர் என்ன பண்ணுவாரு, அந்த கேள்வியை கேட்பார். ஏன்னா இப்ப இதுதான் என்னவா இருக்குதுங்க உலகம் ஃபுல்லா, இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இந்த ஒரு போதனை இருக்குதுங்களா. அப்ப வேதம் திருத்துவத்தை குறித்து என்ன சொல்லுது அப்படின்றத தான் வேதவசன ஆதாரத்தோட என்ன பண்ண போறோம்னா தேவனுடைய சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் மதியானம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ.